Sampradaya Anushtana Rakshanabhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. முதல்ல ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் சஞ்சய உவாச்ச நான் மேலே தூக்கி சரியா வைமா அதுவே தப்பு ஓரளவுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு ஓவர் பவராக இருக்கிறதுனால படிச்சுன்னு தெரியல. சரியா 2 1 சரி பண்ணுமா? அதெல்லாம் இல்லை. சஞ்சயன் பேசியது 2 1 முதல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்ன? சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் பேசினான். அதுக்கப்புறம் 2 2 2 3 குதஸ்துவா கஷ்பலவிடம் கிளைபியம் மாஸ்பகம் ஆஃப் பார்த்த இந்த 2 ஸ்லோகங்கள் பெருமாள் பேசினார். அதுக்கு பிறகு 4வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோக பரியந்தம் அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கதம் பீஷ்மமஹம் சங்கே என்பதிலிருந்து ஆரம்பித்து கார்பண்ய தோஷோபகர சுபாவா சொல்லிட்டு எச்சோகம் உச்சோசனம் இந்திரியானாம்னு பரியந்தம் சரணாகதி பண்ற பரியந்தம் 2லிருந்து 8 அந்த ஸ்லோகங்களை நாம் பார்க்கிறோம். அடுத்தது என்ன அப்படி கேட்டால் 2 9 2 10 இந்த 2 ஸ்லோகங்கள் சஞ்சயன் இப்படிப்பட்டதான கிருஷ்ணனிடத்துல அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு பேசாம இருந்தான். தமுவாச்ச ரிஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்திய ஸ்லோகம் போடு. சேனையோருபயோர் மத்திய சுவாமி அம்ச ஸ்லோகம் போடு. சேனையோருபயோர் மத்தியே சீதமானமிதம் வச்சா. திருதராஷ்டிரா அப்பொழுது ஒரு ஆச்சரியம் என்ன நடந்தது தெரியுமா? நேர இல்லை அடுத்து தமுவாச்ச ரிஷிகேஷா சரியா வரல. தமுவாச்ச ரிஷிகேஷா இது 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். தமுவாச்ச ரிஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோ மத்தியே சீதமானமிதம் வச்சா. அவனை பார்த்து பேசினேன். தமுவாச்ச யாரை பார்த்து? நயோத்சேதி முக்துவா தூஷ்டிம் பபூவக, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை, இனி நான் இது யுத்தத்தில் இறங்க மாட்டேன்னு சொன்னேன். தம் ஏவம் சீதமானம் அர்ஜுனம், நடுநடுங்கி பயந்து என்ன செய்வது என்பது தெரியாமல், தான் செய்வது சரியா அல்லது தவறா என்பதை உணர முடியாமல், இனி தனக்கு வேற கைமுதல் இல்லை, இனி தான் எதை யோசித்தாலும் தனக்கு அது சரியாக வராது என்பதாக தீர்மானித்து கைதூக்கி பெருமாள் திருவடியில் சரணாகதி செய்த அர்ஜுனனை தமுவாச்ச ரிஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத, சிரிச்சிண்டே அர்ஜுனனை பார்த்து பெருமாள் பேசினான். இவ்வளோதான், அவ்வளோதாங்க, நான் என்னமோ வீராறு வீர சூராறு சூரன் நினச்சேன், அவ்வளோதான், மொத்தம் போச்சா? அந்த பிரகசனம் இல்லை. There is a difference between smile and laugh. First you should understand the difference between smile and laugh. அப்படின்னா laugh, smile. தேவப்பெருமாளை சேவிச்சா மந்தஸ்மிதம், வடூர் ராமனை சேவிச்சா மந்தஸ்மிதம், அப்படி லைட்டாக அப்படி ஒரு புன்னகை தான், அதுவே போகிறோம். அது ஒரு ரெக்கக்னிஷன் தெரியுமோ? ஏன்னா ஓவராக சிரிச்சோன்னா அது கேலி பண்ணுற மாதிரி ஆகிடும். உண்மையிலேயே நம்ம சொல்கிறத அவள் ஏற்றுன்னு இருக்காளா இல்லை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாளா நம்மளை யோசிக்க வச்சிடும். ஒரு ஸ்மைல், அது ஒரு ஜென்டில் ஸ்மைல். பிரஹசன்னிவ பிரஹசன்னிவ ஹசன்னிவ பிரஹசன்னிவ, சிரிக்கிற மாதிரி சிரிச்சான். அது ஹர்ட்டாயிடக்கூடாது அர்ஜுனனுக்கு. அது கிருஷ்ணனுக்கு அந்த அந்த டிப்ளமசி ரொம்ப உண்டு. நாம் சிரிக்கிறது அர்ஜுனன் ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணக்கூடாது. இப்போ அர்ஜுனனுக்கு புரிய வைக்கணுமே தவிர்த்து, நாம் நிறைய பேர் என்ன ஒரு தப்பு பண்ணுறோம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு கான்செப்டை புரிய வைக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய கான்செப்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு
அவன் பண்ணிட்டு இருக்கிற தப்பை அடிக்கடி சொல்றத அவனை ஊன் பண்றோம் நம்ம. பட் அவன் பண்ண தப்பை அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதுக்கு வார்த்தை இருக்கு சார். நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றதை காட்டும். இப்ப நீ பண்ணது சரியான யோசிச்சு பாரு, சொல்லி பாருங்க, வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே அவன் தப்பை சுட்டி காட்டுற வார்த்தை தான். நீ பண்ணது தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ இப்படி தப்பு பண்ணிருக்கூடாது இன்னும் சொல்றதை காட்டலும் நீ பண்ணினது சரியான ஒரு தடவை நீயே யோசிச்சு பாரு. நீ என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால, நீ நானும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால சொல்கிறேன், நீ பண்ணது சரியா எனக்கு தோணலை. அப்போ அவன் கொஞ்சம் யோசிப்பான். இப்போ நம்முடைய இன்டென்ஷன் என்ன? அவனுக்கு உணர்த்தணும். அவனை கேலி பண்ணுறதோ, அவனை ஊன் பண்ணுறதோ, இல்லை சர்க்காசமாக அவனை நாம் டீஸ் பண்ணுறதோ நம்முடைய இன்டென்ஷன் இல்லை. என்னடா அர்ஜுனா, இது உனக்கு தெரியலையடா, நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டுக்கடா அர்ஜுனா, உனக்கே தெரியும். சி, நீ பேசுகிற பேச்சே ஒரு தடவை ரெக்கலெக்ட் பண்ணிப்பாரு. நீ பேசுறதே ஒரு தடவை ரெக்கலெக்ட் பண்ணிப்பாரு, உனக்கே புரியுமே. அசோச்சா நம்ம சோச்சஸ்தம் பிரஜாவாராம் சவாஷசை, அது உபதேசம் ஆரம்பமானது. அப்போ பிரஹசன்னிவ அப்படின்னு கேட்டால் எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, விவேகியான உனக்கு கூட அவிவேகமா அர்ஜுனா? ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. அர்ஜுனா நீயாடா? வேற யாராவது அப்படி இருந்துட்டா கூட பரவாயில்லடா, பட் அர்ஜுனா நான் உங்ககிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலடா அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, சரணாகதி பண்ணிவிட்டான். அவன் தப்பே பண்ணியிருக்கலாம், ரொம்பவே அவன் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம், இல்லை உடனே இருக்கலாம், இல்லை விஷயமே புரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். சரணாகதன் தஸ்மான் மத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. கொல்லத்தகுந்த அபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட சரணம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை காப்பாற்றணும். இவன் அப்படிலாம் பண்ணலை. எனக்கு புரியல சுவாமி, எனக்கு தெரியல சுவாமி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணாலும் தப்பாக போகிறது, நான் என்ன யோசித்தாலும் அது நான் சிங்காகவே போகிறது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சரணாகதி பண்ணனா வந்தியா? இப்போ அட்லீஸ்ட் இப்போயாவது உனக்கு என்ன கேட்கணும்னு தோணித்து. பிரஹசன்னிவ, அட்லீஸ்ட் இப்பயாவது என்கிட்ட உனக்கு கேட்கணும்னு தோணித்து. பிரஹசன்னிவ, நாம எதை எதிர்பார்த்தமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா அத்தனை கௌரவர்களையும் கொன்னுடுவேன், ஒருத்தனை மிச்சம் வைக்க மாட்டேன், தட்டி சத்தியம் பண்றேன், சபதம் பண்றேன், ஆகட்டும் இந்த யுத்தத்தில் என்னுடைய பராக்கிரமத்தை பார்க்க போறா எல்லாரும், சூளுரைத்து சபதம் பண்ணி வந்திருக்கா அர்ஜுனன். ஆனால் இந்த டயத்தை நாம் யூட்டிலைஸ் பண்ணி யுத்தத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனை கலக்கி அவனை சரணாகதி பண்ண வச்சு அவன் மூலமாக லோகக்ஷேமமான கீதையை உபதேசம் பண்ணணும்னு நாம் எதிர்பார்த்தோமே, அது நடக்கிறது இல்லை. பிரஹசன்னிவ, ரைட், ஓகே, ஃபைன். நான் நினச்சவரே அர்ஜுனன் சரணாகதி பண்ணிட்டான். ஏன்னா ஆச்சாரியருடைய திருவுள்ள பிரகாரம் நடக்கிறதும் ஒரு முக்கியமாச்சே. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ தெரியாமல் நான் எதிர்பக்கம் போயிருந்தோம்னா சில சிஷ்யால் இருப்பான், ஆச்சாரட்டே இங்கே வாடா, இங்கேருந்து அங்கே போய் நான் போயிடுவான், இங்கேருந்து அங்கே போயிடுவான், போய் என்னடா பண்ண போகிறேன்னா அதான் தெரியுது சுவாமி. அப்போ இங்கே முடிக்கிறதுக்குள்ளே போகிறான்னா அது ஒபீடியன்ஸ் இல்லை. எங்கள் சுவாமி சாதிப்பார், எங்கள் ஆச்சாரியன், எள்ளுனா எண்ணெய் அப்படின்னு நிற்கிறியா, எள்ளுனா எண்ணெய் நிந்தியான அது அதிக பிரசங்கித்தணும், எள்ளுனா எள்ளு தான் நிற்கணும், ஏன் எண்ணெயா நிற்கணும்? அவர் தான் எண்ணெய் கேட்டார், அவர் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எள்ளு கேட்டிருக்கலாம், நீ என்னதுக்கு எண்ணெய் எடுத்துட்டு வர? எள்ளுனா எள்ளா தான் நிற்கணுமே தவிர்த்து எள்ளானா எண்ணெய் நிற்கக்கூடாது, அது அதிக பிரசங்கித்தணும். அதனால கிருஷ்ணா நான் ஆற்றுக்கு போகிறேன், நீ அப்புறம் எல்லாரையும் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அவன்கிட்ட நான் விஷயத்தை சொல்லிடு அப்படின்னு அர்ஜுனன் கிளம்பி போயிருக்கலாமே. போல சரணாகதி பண்ணான். பிரஹசன்னிவ. இன்னொன்று, அவனை ஊண்டு பண்ணாமல் சர்க்காசம் பேசாமல் அதே சமயத்தில் அவன் பேசுகிறத அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி இன்னும் உயர்ந்த தத்துவார்த்தங்களை அவன்கிட்ட பேசுறதுக்கு தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இதுவரைலாம் நம்மளை ஃப்ரெண்டாக பார்த்துருக்கான், இதுவரைலாம் அத்தான மாஞ்சியாக பார்த்துருக்கான், இப்போ ஆச்சாரியனாக நம்மளை பார்க்க போகிறான். அவன்கிட்ட என்னுடையதான
வைபவத்தை பிரகடீகரணம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. விஸ்வரூபாதிகளை அவன் சேவிக்க போகிறான். இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? பீஷ்ம துரோணாதிகள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலையே. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக இந்த லோகத்தில் நான் இருக்கேன், ஒருத்தர் கூட என்கிட்ட ஒழுங்காக இதை யூஸ் பண்ணிக்கல. பிரஹசன்னிவ திருதராஷ்டிரா, உனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா, உனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தமுவாச்ச ரிஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே சீதமானமிடம் வச்சா சீதமானமிடம் வச்சா. ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில் நடுங்கி போய் மயங்கி போய் என்ன செய்வது என்பது தெரியாமல் அமர்ந்திருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து ரதோபஸ்த உபாவிஷத்து சோக சம்பிக்ன மானசா, அப்படியே காண்டீவம் சம்சரே ஹஸ்தாது தொச்சைவ பரிதஹ்யதே வேபதஷ்ட சரீரமேன்னு சொன்ன அர்ஜுனனை பார்த்து எழுந்து எழுந்து வாடா அர்ஜுனா, பார் எல்லாரும் பார்க்கறாடா, ஏய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காடா, நீ பெரிய வீரன்டா, நான் உனக்கு சாரத்தியம் பண்ண வந்திருக்கேன். இங்கே ஆழ்வார் தேரெழுந்தூர் பாசனம் ஒன்று அழகாக சாதிச்சார். அந்த தேரெழுந்தூர் இயற்கையை வர்ணித்தார். பாரித்து எழுந்த படை மன்னர் மாட பாரதத்து போரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவன் ஊர் போல் நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குருவு இனங்காள் ஆரல் கவுளோடு அருகு அணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே. அழகான பாசுரம். இந்த தேரெழுந்தூர்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு. அந்த திவ்யதேசத்தில் நாரைகள் கொக்குகள்லாம் இருக்கே, அது வாய்க்கால்களில் மீனை பிடிக்கிறதுக்கு வருது. அந்த மீன் இப்படி தலையை நீட்டிலேருந்து வெளில தலையை நீட்டிட்டு இருக்கு. நேராக வந்து தக்கு தூண்டு குட்டி மீன், அந்த குட்டி மீனை கொத்திட்டு போனால் அப்படி வந்த நாரை கிட்ட வரச்சேதான் அதுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. என்ன, அது குட்டி மீன் இல்லை, இவ்வளவு பெருசு இவ்வளவு நீளத்துக்கு வாழை மீன். அந்த நாரை கிட்ட வரும் பொழுது இது அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி தோணே ஏர்லேயே சடன் பிரேக் போட்டு அப்படியே பின்னாடி குட்டி கரம் அடிச்சது. நாரை நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகு இனங்கள். நாம ஏதோ தப்பு தோண்டு மீன் அதை பிடிச்சுடலாம், ஈஸியாக முழுங்கிடலாம், கபலீகரணம் பண்ணிடலாம் வந்தா இவ்வளோ பெரிய வாழை மீனை பார்த்தா நடுங்கி போயிடுது. எதை போல இந்த அர்ஜுன ஒருத்தன் குட்டி பையன், நம்ம பார்த்து வளர்ந்த பையன், நான் தான் சொல்லி கொடுத்தேன் இல்லை அவனுக்கு, என் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த பையன் ஒரு தட்டு தட்டாக போடுவான். என்னமோ விராட தேசத்தில் ஜெயிச்சு போட்டான், பரவாயில்ல, அது எப்போ பார்த்தாலும் அவனால் ஜெயிக்க முடியுமான்னு இப்போ ஒரு கை பார்த்துடலாம் என்று அங்கே பாரத யுத்தத்தில் கௌரவ சைனியம் எதிர்த்து வந்தது. வேகமாக கிட்ட வந்து பார்த்தா தான் சடன் பிரேக் அடிச்சது. ஏன், தேர் தட்டில் முன்னாடி பெருமாள் உட்காந்துருக்கார் பார்த்த சாரதியா, யாரா என்னடா விஷயம், எதுக்குடா வந்தீங்கன்னு அலறி கட்டுன்னு எல்லாம் ஒடிய கொடுத்துக்கலாம். பாரித்து எழுந்த படை மன்னர் மாட பாரதத்து போரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவன். இது எல்லாம் மன்றவன் பெருமாள் தான். ஆனால் யாருக்கு பெருமையை கொடுத்தான்? எதுவாக இருந்தாலும் அர்ஜுனனுக்கு தான் பெருமை. இப்போ யார் பார்க்குறா? சுவாமி, சாரத்தியம் பண்ணுறது சாமானிய விஷயம் இல்லை, அதுவும் தேர்ற சாரத்தியம். அர்ஜுனனுக்கு சவ்ய சாட்சின்னு பேர். சவ்ய சாட்சின்றதுக்கு அர்த்தம் என்ன? ஒரே சமயத்தில் ரெண்டு கையிலையும் ஃபோனை வச்சுட்டு ரெண்டு கையாலையும் வெவ்வேறு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவன் அர்த்தம். அப்படி சொன்னால் புரியுது பார்த்தீங்களா? இத்தனை நேரம் எவ்வளோ வேறாந்த சொன்னாங்க, ஒரு கை தட்டி ஒரு வாயை திறந்துருப்பீங்களா? நீங்களா ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பீங்களா? உம்மனா மூஞ்சி மாதிரி மூணு உட்காந்து பார்த்துருந்தீங்க. இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. இதான் சவ்ய சாட்சல். வலது கையாலே வெள்ளு விடுவான், இடது கையாலே வெள்ளு விடுவான், அதான் சவ்ய சாட்சல். இந்த கையாலே டெக்ஸ்ட் பண்ணுவான், அந்த கையாலே டெக்ஸ்ட் பண்ணுவான். புரியுறதா இல்லையா? அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல, நாம டெக்ஸ்ட் பண்ணா அது ஆட்டோ கரெக்ஷன்ல அபத்தமா அனுப்பிடுது. ஐ எம் கம்மிங் அப்படின்னு நாம ஒரு 4 எழுத்து அடிச்சா அதுக்கு எராட்டா 8 தடவை அடிக்கிறோம். நம்ம போட்டதை டெலிட் பண்ணவும் தெரியல. சவ்ய சாட்சியம். இந்த பக்கம் எதிரிகள் வந்திருப்பா, இந்த பக்கம் எதிரிகள் வந்திருப்பா, தேர் ஓடிட்டு இருக்கு, அந்த தேரை இப்படி திருப்பணும், இப்படி திருப்பணும், இப்படி போனோம். அந்த சமயத்தில் அர்ஜுனன் அப்படி அடிச்சுட்டு இருக்கச்சே, கிருஷ்ணா தேரை வலது பக்கம் திருப்பு. போர்க்களத்தில் பெரிய சத்தம், அவன் கத்திட்டு இருக்கான், ஆயுதங்கள்லாம் உராஞ்சிட்டு இருக்கு, வீர கர்ச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவன் கிருஷ்ணா தேரை திருப்பினா
என்ன சொல்ற அர்ஜுனா? எதிர வந்து கதையை தூக்கி மண்டையில் போட்டு பொழுது போடுவான். சில பேர் எங்களுக்கு காரிய செவிடுன்னு இருக்கு, அவளுக்கு தேவையான விஷயம் கரெக்டாக காது விழும், நாம சொன்னா மட்டும்தான் கேட்கல சுவாமி அப்படின்னு. அதுக்கெல்லாம் காரிய செவிடுன்னு பேர் எங்கள் ஊரில் திருப்போலியும். அவள் ஒரிஜினல் செவிடு இல்லை, அவளுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சன்னமாக பேசுவோம், அவளுக்கு தேவையான காரியம் காது விழும். நாம் சொல்கிற காரியம் கத்தி பேசினா கூட அவள் காதில் விழாது. அப்போ யுத்தத்தில் அவன் தேரை ஓட்டுறான், சாரத்தியம் பண்ணுறான், தேரை இப்படி திருப்பணும், தேரை அப்படி திருப்பணும்னா அர்ஜுனன் பூட்ஸ் காலால் பெருமாள் இடுப்பில் உதைப்பான், இப்படி உதைப்பான், அப்படி காலால் எத்துவான், ஓஹோ அப்போ தேரை இப்படி திருப்பும். நடு முதுகில் காலால் அப்படி ஒரு அழுத்துவான், நிறுத்து தேரைன்னு அர்த்தம். நடு முதுகில் பூட்ஸ் காலால் பெருமாளை அப்படி உதைப்பான் சுவாமி. யாரு பண்ணுவான்? சல்யன் பண்ணானா? ஓடிய போயிட்டானே சல்யன், வரமாட்டேன்ட்டானே, சல்ய சாரத்தியம் பண்ண மாட்டேன்ட்டானே. யாரு பண்ணுவா? பெருமாள் பண்ணிட்டு இருக்கார். ஆனா தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கல சுவாமி. அந்த பிரபு தன்னை வெளிப்படுத்திக்கல சுவாமி, தன்னை காமிச்சிக்கல. எல்லாம் அர்ஜுனுக்கு தான். அர்ஜுனா டேய் எல்லாரும் பார்க்கிறாடா, நன்னாலடா, உன்னை நம்பித்தாடா இத்தனை பேரும் வந்திருக்கா. பாண்டவர்கள் அத்தனை பேரும் உன்னை நம்பி தான் இருக்கா. 7 அக்ஷௌஹிணி சைன்யம். துரியோதனன் இவாள் பக்கத்தில் யாரும் வரமாட்டா, இவாளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு நினச்சிருந்தான். கட்சியில் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்துட்டான். 7 அணி திரண்டு வந்துடுத்து. அதுவே துரியோதனுக்கு உள்ளுக்குள்ள அந்த குடுகுடாயத்தே பயந்துட்டு இருக்கான். எழுந்து 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 ப்ளீஸ் எழுந்து, இந்த மாதிரி உட்கார எழுந்து. சேனையோர் பயோர் மத்தியே சீதமானம் இதம் வச்சா. சிரிச்சுட்டே பேசினான். அவனை டீஸ் பண்ணல, அவனுக்கு மனசை புரிய வச்சான். அவன் தெளிஞ்சு தான் சொல்றதை கேட்கும்படியாக ஒரு ரியாக்ஷனுக்கு அவனை கொண்டு வந்தான். அப்புறம்தான் பகவான் உவாச்சன். இப்ப அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் உவாச்சன் 2:11 ஆரம்பம். ஸ்ரீ பகவான் உவாச்சன் அந்த டெக்ஸ்ட் போடு. 2:1 சஞ்சயன் பேசினான். 2:2:2:3 பகவான் முதல்ல பேசினான். 2:4 அதாவது 2ஆம் அத்தியாயம் 4வது ஸ்லோகத்திலிருந்து 4-8 ஸ்லோக பர்யந்தம் அர்ஜுனன் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினான். தன்னால் யுத்தம் பண்ண முடியாது, தனக்கு சக்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை, தனக்கு எதுவுமே பண்ண முடியாது அர்ஜுனன் சொன்னான். இப்படியாக தான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு குடாகேசன் பரந்தபனான அர்ஜுனன் ரிஷிகேசனான எம்பெருமானிடத்தில் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அந்த ஸ்லோகத்தில் 2 பதம், ரிஷிகேசம் கோவிந்தம். பூர்வார்த்தத்திலையும் அதே அர்த்தம், உத்தரார்த்தத்திலையும் காண்பிச்சார். பிறகு 9வது ஸ்லோகத்திலாலயம் 10வது ஸ்லோகத்திலாலயம் சஞ்சயன் சொன்ன உடனே பிரஹசன்னிவ பாரத. சஞ்சயனுக்கே சந்தோஷம். பெருமாள் அவதாரம், பெருமாள் இப்போ ஆரம்பிக்க போகிறார், கீதோபதேசம் பண்ண போகிறார். திருதராஷ்டா பரமபாகியம்டா, உன்கிட்ட இத்தனை நாள் ஊழியம் பண்ணதுக்கு நீ எனக்கு டிஏடியை கொடுத்த, சம்பாவனை கொடுத்த, அதுக்கப்புறம் வந்து இன்சென்டிவ் கொடுத்த, இந்த அனுகிரகம் வியாசர் மூலமாக எனக்கு கிடைச்சது, இந்த பாக்கியம் எனக்கு வியாசர் மூலமாக கிடைச்சது என்று இப்போ 2:10-2:11 இங்கே ஒரு டெக்னிக்கலான விஷயம் இருக்குது. சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்திற்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுறது. இது முக்கியமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ராமானுஜ பாஷ்யத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கள் ஊரில் ரொம்ப பிரசித்தம். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான், பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். எப்படி? ஆளவந்தார்னு மகான் எழுந்திருந்தார், நாதமணிகளுடைய திருப்பேரனார் ஆளவந்தார். அந்த ஆளவந்தார் கீதைக்கு ஸ்லோக ரூபமாக 32 ஸ்லோகங்கள் அடங்கிய கீதார்த்த சங்கிரகம் என்று ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கேன். அதுதான் சுவாமி ராமானுஜருக்கு சோர்ஸ். பகவத்கீதையினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும் என்பதுதான் அந்த பகவத் ராமானுஜருக்கு சோர்ஸ். இது கீதார்த்த சங்கிரகம். பகவத்கீதையில் ராமானுஜ பாஷ்யத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நாம் பார்க்கலாம். ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தை பேசா வைத்துத்தான் ராமானுஜர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். பின்னால அந்த ராமானுஜ பாஷ்யத்திற்கு ஒரு எக்ஸ்டென்சிவான கமெண்ட்ரி பண்ணினார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதற்கு தாத்பரிய சந்திரிகான்னு பேர். ராமானுஜ பாஷ்யத்தினுடைய ஒரிஜினல்
கண்டென்ட், ராமானுஜ பாஷ்யத்துடைய ஒரிஜினல் மீனிங் என்ன என்பதை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது தாத்பரியமாகிற சந்திரிகா. அந்த தாத்பரியத்தை நமக்கு பிரகாசப்படுத்தக்கூடிய குளிர்ந்த நிலவு. இது வேதாந்த தேசிகனுடைய கமெண்ட்ரிக்கு. அதுக்கு பிறகு பரமோபகாரம், இன்னொரு பெரிய உபகாரம் சுவாமி தேசிகன் பண்ணினார். என்ன? எந்தெந்த அத்தியாயத்தில் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தை கொண்டு சுவாமி ராமானுஜர் எப்படி இதனுடைய ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கார் என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக கீதார்த்த சங்கிரக ரக்ஷா என்னும் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் வேதாந்த தேசிகன். ரக்ஷா கிரந்தங்கள்னு பேர் அதற்கு. 5 ரக்ஷா கிரந்தங்கள் உண்டு. அதில் ஒரு ரக்ஷா கிரந்தம் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை. அதில் ஒரு அழகான விசாரம் ஒன்று உண்டு, ரொம்ப மைன்யூட்டாக. அதில் ஒரு விசாரம் பண்ணுறது. இப்போ எந்த ஸ்லோகம் அவதாரிக்க 10வது ஸ்லோகம் 11, 12, 12லேருந்து உபதேசம் ஆரம்பமா அல்லது 11லேருந்து உபதேசம் ஆரம்பமா, இப்படி ஒரு விசாரம் பண்ணுறா. அந்த விசாரம் நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த மாதிரி அர்ஜுனன் சொன்ன உடனே பயந்த உடனே கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறான். 12வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 30வது ஸ்லோக பரியந்தம் பெருமாள் செய்யக்கூடிய முதல் உபதேசம். 12வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோக பரியந்தம் பெருமாள் பண்ணக்கூடிய முதல் உபதேசம். அதில் 12வது ஸ்லோகம் 13வது ஸ்லோகம் 12, 13, 14, 15 முதல்ல நாம் கீதையில் என்ன உள்ள இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சோம்னா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது அசோச்சாரம் அசோச்சஸ்துவம் பிரஜாவானாம்ச்ச பாஷசேன்னு ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, துக்கப்பட வேண்டியவற்றிற்கு துக்கப்படணும், துக்கப்பட வேண்டாதவற்றுக்கு துக்கப்படக்கூடாது. ஆனால் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், எதில் துக்கப்பட வேண்டாமோ அதில் துக்கப்படுறான், எதில் சந்தோஷப்படணுமோ அதில் அவனுக்கு சந்தோஷமானது ஏற்படலை. எங்கே? அழியக்கூடிய தேகம், அந்த தேகத்தை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அழியாதது ஆத்மா, அதை நீ அழிக்க முடியாது. நீ தேகத்தை ஆத்மாவாக நினச்சிட்டு இருக்கியா, இல்லை தேகத்தை காட்டிலும் ஆத்மாவை வேறா நினச்சிட்டு இருக்கியா, நீ எதை எப்படி நினச்சிட்டு இருக்க, இப்படி பலவிதமான கேள்விகள் அங்கே வருது. அது 2:12 ஆரம்பித்ததுன்னா 2:21 வரலும் துக்கப்பட வேண்டியவற்றில் துக்கம், அதை விட்டுடணும். திருப்பி 2:22 2:25 வரலும் வந்தோம் அப்படின்னு கேட்டால் சந்தோஷப்பட வேண்டியதுலேயும் துக்கப்பட்டு இருக்கணும், அதையும் விட்டுடணும். சந்தோஷப்பட வேண்டியதுலேயும் துக்கம், அதிலையும் நம்ம விடணும். அடுத்தது 26, 27, 28. இப்போ தேகத்தையே ஆத்மாவாக நினச்சிக்கிறியா, தேகமே ஆத்மா நினச்சிக்கிறியா, அப்பையும் உனக்கு பிரச்சனை கிடையாது. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் சாஸ்திரத்துடைய தொடர்ச்சியாகவும் ஆத்மாவுடைய அத்தியந்த சூக்ஷ்மத்தையும் காண்பிக்கிறது. இதுக்கு ஆளவந்தார் ஒரு ஸ்லோகத்தினால அவதாரிக்க சாதிக்கிறார். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அஸ்தான ஸ்நேகம், அஸ்தான காருண்யம், தர்ம அதர்ம தியாகுலம். தர்மத்தில் அதர்ம புத்தி, அஸ்தானத்தில் ஸ்நேகம், அஸ்தானத்தில் காருண்யம். எங்கே ஸ்நேகம் வரணுமோ அங்கே ஸ்நேகம் வரல, எங்கே கருணையோ அங்கே மாறி போயிடுது. தேகத்தை ஆத்மாவை புரிந்து கொள்ளாததினாலே வந்திருக்கக்கூடிய கன்ஃபியூஷன். நம்மள இங்கே இத்தனை பேர் கீதை கேட்டுருக்கோம். நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியறதா நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாஸ்திக மதம் உலகம் முழுக்க பிரச்சாரம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் நாஸ்திக மதம் ரொம்ப பிரசித்தமாக இருந்துட்டுருக்கு. அது ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்கா எல்லாரும். அங்கே ஒருத்தர் இறந்துட்டார்னா உடனே அதுக்கு மற்றவர்கள்லாம் யார், இந்த சோகால்டு நாஸ்திகர்கள் இருக்காளே, அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புவா. அவருடைய ஆத்மா, அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், ஒரு வார்த்தை போடுவான். இதான் பிரஜாவாதாம்ச பாஷசே. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிட்டு எதுவும் தெரியாமல் அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளில வராமல் இருக்கு. ஐயா, தேகம் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள்
உயிர் என்பது வேற, ஆத்மா என்பது வேற. உயிரையும் ஆத்மாவையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உயிர் என்பது ஆசு, பிராணவாயு சம்பந்தப்பட்டது. ஆத்மா அது இல்லை. ஆத்மான்றதுக்கு சேத்தனன்னு பேர். நான் சொல்கிறோம். நான் வரேன், நான் போகிறேன், நான் சாப்பிட்றேன், என்னுடைய வீடு, என்னுடைய உலகம், என்னுடைய டிவி, என்னுடைய டேபிள், அப்படி நாம் ஒரு விவகாரம் பண்ணுறோம் பாருங்க. அதுதான் அந்த நான் நான் என்று சொல்லிக்கிறது தான் ஆத்மான்னு அர்த்தம். ஆனால் அந்த நான்றது ஆத்மாவை நாம் எப்படி பார்க்கணும்? ராமன் ஒருத்தர் இருக்கான், கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான். அப்போ ராமன்னா இப்போ ராமனுடைய தேகத்துக்குள்ள அந்த தேகத்தை இயக்கும் ஒன்று இருக்கிறது பாருங்க, அதுதான் ராமன். ராமனுடைய தேகம் இருக்கு, ராமனுடைய தேகம் இருக்கு. அந்த தேகத்துக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஆத்மா. அந்த ஆத்மா போயிடுத்துனா தேகம் இயங்காது. இதன் சங்காதம் குலையுமித்தனை, அது போயிடும். அந்த ஆத்மா தேகத்தில் இருக்கும் வரையிலும் சேதனன், ஆத்மாவுக்கு சேதனன் பேரு. சேதனன்னா உயிருடையவன் என்பது அர்த்தம் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சேதனன்னா உயிருடையவன் அர்த்தம் இல்லை. சேதனன்னா அறிவுடையவன் அர்த்தம். அறிவுடையவன்னா ஆத்மான்னு அர்த்தம். சேதனன்னா உயிருடையவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. சேதனன்னா அறிவுடையவன், அறிவுடையவன்னா ஆத்மா. இப்போ தேகம், நம்முடைய தேகம் இருக்கு, ஒரு பாடி, கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, வால் இருக்கு, நம்ம வச்சுட்டு இருக்கோமே, அந்த தேகம் அச்சேதனம், அறிவற்றது. அந்த தேகத்திற்கு அச்சேதனம்னு பேர், அது அறிவற்றது. அந்த தேகத்திற்குள்ள அதை இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறானே, அவன் சேதனன், அவன் தான் ஆத்மா. அந்த ஆத்மா ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு போறான். இந்த ஆத்மா அழியாதது, ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அத்தியந்தம் சூக்ஷ்மமானது. ஏனென்றால் ஒரு வஸ்து, இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கை ஒருத்தர் உடைக்கணும்னா இப்படி ஒரு கட்டையை வச்சு இந்த மைக்கை அப்படி ஒரு தட்டு தட்டினா இந்த கட்டையினால இந்த மைக்கு பொழந்துடும். ஏன் இதை பிடிச்சிக்க முடியாது? இன்னொரு கத்தி எடுத்து, கட்டை எடுத்து இதை வெட்டுறதுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்கு, இதனுடையதான டென்சிட்டி இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் இதுவரையிலும் ஆத்மாவை வெட்டக்கூடிய ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா என்று அதை காண்பிப்பார். ஆத்மாவை வெற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஏன் கிடையாது? ஆத்மா சூக்ஷ்மம், அத்தியந்தம் சூக்ஷ்மம், அணு. அதை நீ எப்படி கேப்சர் பண்ணுவ? இதுக்கு உபனிஷத்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது. பசுமாட்டினுடைய வால், அதில் ஒரு முடி எடுத்துக்கோங்க, அந்த முடியினுடைய ஒரு நுனி எடுத்துக்கோங்க, டிப்பு, ரொம்ப 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 ஷார்ப் நைஃப் வச்சுட்டு அந்த நுனியை கட் பண்ணிட்டு அதை 100 பீஸாக கட் பண்ணுவோம். அந்த அந்த டைனி பார்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு கட் பண்ணிடுவோம், அதை ஒரு 100 பீஸாக போடுவோம். அடுத்தது அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அதை 100 பீஸாக்குங்க. அடுத்தது அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அதை 100 பீஸாக கட் பண்ணுவோம். அடுத்தது அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அதை 100 பீஸாக கட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் ஆத்மஸ்வரூபம். அப்போ நீ இதை எதில் பிடிச்சுப்ப? இதை பிடிச்சிட்டு இதை அடித்தா அடியும், உடையும். ஆனால் ஆத்மாவை எதில் பிடிச்சுப்ப? அச்சேத்யோயம் அதாஹ்யோயம். ஆத்மா அழியவே அழியாது, நாசமே இல்லாதது ஆத்மா. First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books
written by Dr. Sri APN Swami in Tamil, Kannada and English are available for free download on apnswami.wordpress.com. இந்த நேற்று, இன்று, நாளை அப்படின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறா பாருங்க, அதுக்கு அழிவே கிடையாது. ஆயிரத்து நாம 10 வருஷமாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா முட்டாளும் அதை படிக்காம தான் இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான்னு நமக்கும் தெரியும். நாம அந்த காரியம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்று கிருஷ்ணன் கோயிலில் பகவத்கீதை அப்படின்னு போட்டா ஒரு வாரம் கழிச்சு தான் ஒருத்தங்கிட்ட போகும் அந்த நியூஸ். அந்த இன்று என்று நீங்க பாருங்க, ஒருத்தருக்கு கூட பொறுமை கிடையாது, பேஷன்ஸ் கிடையாது, கவனம் கிடையாது. நான் ஏதோ யங்ஸ்டர்ஸ் மட்டும் சொல்றேன்னு வச்சுக்காதீங்க. மூலகட்டத்தனமா பெரியோர்கள் கூட மெசேஜ் அனுப்பிச்சு, தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எதில் போட்டாலும் டேட்டை போடுங்க சுவாமி. இல்லைன்னா அது நேற்று இன்று நாளைன்னு போட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு வேடிக்கை நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையன் காணாமல் போயிட்டான். வாட்ஸ்அப் வந்த புதுசு, என் பையனை காணோம், அவனுடைய அடையாளம் இது, இந்த பையனை கண்டுபிடிச்சுதாங்கோ அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டார். அது கொஞ்ச நாள் ஆச்சு. சரியா? என்ன, ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு ஒருத்தர் எப்படியோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சி, அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த பையன் வீட்டுக்கு போய், ஏங்க உங்கள் பையன் தொலைஞ்சு போனானே, அவன் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவன் எப்படி இருக்கான்னு? கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இன்னும் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு. 8 மாதமாக ஸ்கூலுக்கே போகல. ஏன் 8 மாதமாக ஸ்கூலுக்கு போகல? அது என்னன்னு தெரியலங்க. அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போவானா, ரோட்டில் யாராவது அவனை பார்ப்பா, அவன் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வந்திருக்கும், அவனை திருப்பி கொண்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிடலாம். 8 மாதமாக அந்த மெசேஜ் சுற்றிட்டு இருக்குது. இன்னைக்கு காலத்தால ஸ்கூலுக்கு போகிற பையனை காணுங்க. அந்த பையன் எங்கேயோ போய் இட்லி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு ஆற்றுக்கு சாயங்காலம் வந்துட்டான். அதுக்குள்ள அப்பா என்ன மெசேஜ் போட்டார், இந்த பையனை காணும் அப்படின்ட்டு. அது டேட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வென்யூ கிடையாது, இன்றுன்னு போட்டார். கட்சியில் அந்த பையன் காலேஜ் போகிற வயசாகிடுது, இன்னும் அவனை டெய்லி ஆற்ற ஒருத்தர் படித்து கொண்டு வந்துருக்கான். ரோட்டில் போனாலேயே அவனை யாரோ ஒன்று ஆற்ற விட்டுட்டு இருக்கான். இதுதான் ஆத்மா. இதுக்கெல்லாம் என்னைக்கு விடுது? நேற்று, இன்று அப்படின்னு போட்டா யாருக்கு போய் அந்த மெசேஜ் எப்படி? அது போயிட்டே இருக்கு அந்த மெசேஜ். ஆத்மா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா அஜஹ நித்யஹ சாஸ்வதஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அப்படியே உபனிஷத், பகவத்கீதாசு உபனிஷத்சு. இந்த தேகம் கொல்லப்படும், தேகம் வெட்டப்படும், தேகம் கொளுத்தப்படும், தேகம் புதைக்கப்படும். ஆனால் ஆத்மாவுக்கு அந்த நாசம் கிடையாது. ஆத்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு உன்னை கைவிடுறோம் பாரு, அது பேர் தான் ஆத்மா. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்னு வந்ததுன்னா அந்த பொருளுக்கு எக்ஸ்பயர் டேட் உண்டு. ஆத்மாவுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் கிடையாது, அதனால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அப்போ ராமன் பிறந்தான், கிருஷ்ணன் பிறந்தான், கோவிந்தன் பிறந்தான் ஒருத்தர் சொல்றியே. ராமன்ற தேக சம்பந்தம். தேவதத்தோ ஜாயத்தே யஜ்ஞரத்தோ ஜாயத்தேன்னு சாஸ்திரங்களில் சொல்லுவான். தேவதத்தன் ஒருத்தன் பிறந்தான், யஜ்ஞரத்தன் ஒருத்தன் பிறந்தான்னா ஒரு ஆத்மா இப்பொழுது தேவதத்தனுடைய சரீரத்தை அடைந்திருக்கிறது. அவ்வளவுதான். ஒரு ஆத்மா இப்பொழுது தேவதத்தனுடைய சரீரத்தை அடைந்திருக்கிறது. ஆனால் இப்போ அந்த ஆத்மா வளர்றது. ஒருத்தன் பார்க்குறான், தேவதத்தன் ஒருத்தன் குட்டி குழந்தையா பிறந்தான். அப்போ அவனை என்ன பண்ணுறோம்? டாக்டர் சொல்கிற கேஜி இல்லை, இந்த குழந்தை சரியான வெயிட் இல்லை, குழந்தை சரியான வெயிட் இல்லை. ஆகையால் அந்த குழந்தைய வெயிட் கொண்டு வரணும்னா இங்கு பெட்டரில் வைக்கணும். இங்கு பெட்டர் இல்லை அப்படின்னு வெளில வந்துருத்தது. வயத்தில் இருந்த குழந்தை இங்கு பெட்டர் இல்லை, அதனால் அவசரப்பட்டு வெளியில் வந்துடுது. இப்போ இங்கு பெட்டரில் வைக்கணும். 1.5 kg இருக்குது, இந்த குழந்தை இன்னும் 1.8 kg வரணும், அதுதான் ஆரோக்கியம்னு அந்த குழந்தைய அந்த டாக்டர் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறான். ஒரு மாதத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான வெயிட்டு கெயின் பண்ணி கொடுத்து, அப்புறம் அந்த குழந்தை வளர்றது. கை குழந்தையாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தது. இப்போ அந்த குழந்தை டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு போச்சு.
டாக்டர் அவனை வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்க சொன்னார். ஏறி நின்றது. டேய் வெயிட்டை குறடா, 5 வயசு பையனுக்கு இவன் 75 கிலோ இருக்க, 50 கிலோ இருந்தால் போறாதா, வெயிட்டை குறடா. எந்த குழந்தை பிறந்த பொழுது, எந்த பையன் அந்த தேவதத்தன்றவன் பிறந்த பொழுது 1.5 இருந்து 1.8க்கு அவனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் வைத்தியம் பண்ணாரோ, அதே டாக்டர் 15 வயசு கழிச்சு அந்த தேவதத்தன் என்ன பண்றார், இப்போ வெயிட்டை குறடான்ற. அது ஆத்மாவா? எது வெயிட் ஏறித்து, எது வெயிட் இறங்கித்து? இல்லைன்னா இன்னொன்று பாரு, அவன் குழந்தையா இருக்கச்சா அந்த போட்டோ காமிச்சான், அவன் குழந்தையா இருக்கச்சா அந்த போட்டோவை காமிச்சான். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி போட்டோ காமிச்சான் அவனுக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எல்கேஜி ஸ்கூலில் சேர்க்கச்சே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான், அந்த ஃபோட்டோவை காமிச்சான். இப்போ 15 வயசில் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நான் அவன் இல்லை சொல்லுவானா? காரணமே என்ன? நான் இப்படி தானே இருக்கேன், நான் அப்படி இல்லையே அப்படின்னா. இல்லைப்பா, தேகம் வளர்றது இல்லையா? நீ குட்டி குழந்தையா இருந்த, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த, தவழ ஆரம்பிச்ச, நடக்க ஆரம்பிச்ச, பிடிச்சு நடந்த, அப்புறம் நன்னா நடக்க ஆரம்பிச்சிட்ட, இப்போ ஒன்றை பிடிச்சு நாங்கள் நடக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட என்று அவனுடையதான தேகத்தின் பரிணாம வளர்ச்சி காண்பிக்கப்படுகிறது. அவன் தேகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி காண்பிக்கப்படுகிறது. பட் ஆத்மா சைஸ் மாறிடுதா? ஆத்மா இப்போ குட்டி தேகத்துக்குள்ள குட்டி உண்டா இருந்தது ஆத்மா. அப்புறம் கொஞ்சம் வளர 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 அந்த ஆத்மா பெருசாக எடுத்து அவனுக்கு தொப்பை வந்ததுன்னா ஆத்மாவுக்கு தொப்பை இருக்குன்னு அர்த்தமா? அவன் உடம்பு குண்டாயிடுச்சுன்னா ஆத்மா குண்டாயிடுச்சுன்னு அர்த்தமா? அவன் லீனாக ஹைட்டாக இருந்தால் ஆத்மா ஹைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அணுவான ஆத்மா அப்படியே தான் இருக்கும். இது என்ன சுவாமி ஒத்துக்கவே முடியல, புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க. இது வரலாம் எந்த பகவத்கீதையிலும் நாங்கள் இந்த கான்செப்ட் கேட்டது இல்லையே. இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டா. யாரையும் தோஷம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல பொறுத்து இருக்கு. தோஷம் சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆத்மா தேகத்தில் ஒரு இடத்துல இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குன்னு அப்புறம் கண்டுபிடிப்போம். அது எங்கே இருக்குன்னு அப்புறம் கண்டுபிடிச்சிப்போம். அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஆத்மா தேகம் முழுக்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, இப்போல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் உண்டு இல்லை, உட்கார்ந்து தானே இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்துருக்கீங்களா, சாலிடர் டிவி, டயனோரா டிவிலாம் தெரியுமா உங்களுக்கு? பெருசு பெருசாக இருக்கும்ல. அது அப்பப்போ அதை ஆண்டனாவை ஏறி மேலே அதை சரி பண்ணுறதே ஒரு உற்சவம். தெரியறதா? சில பேர் என்ன பண்ணுவா, அப்படியே இரு அப்படின்னு அவளை மொட்டை மாடியிலே நிற்க வச்சிருவான். இவன் டிவி பார்த்துட்டு இருப்பா கீழே, இல்லையா? அதுவும் சோதனையாக நமக்கு ஒன் டே மேட்ச் பொழுதுதான் அந்த டிவி ஆண்டனா பிராணம் வாங்கி தொலையும் இல்லை. நீங்கள் ஒரு லாஜிக் பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் டிவி குண்டா இருந்தது, நாமெல்லாம் ஒல்லியானோம். இப்போ டிவி ஒல்லியா போயிடுத்து, நாம குண்டா போயிடுவோம். ஏன்னா அப்பப்போ எழுது போய் அந்த டிவியை தட்டணும். இந்த மிருதங்கத்தில் தத்தித்தொன்னம் அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுப்பா தெரியுமோ இல்லையோ? முதல்ல மிருதங்கம் வாசிக்கச்சே தத்தித்தொன்னம் தத்தித்தொன்னம். அந்த மாதிரி இந்த டிவி இப்படி ஒரு தட்டு தட்டணும், அப்படி ஒரு தட்டு தட்டணும், உண்டோ இல்லையோ? அப்புறம் அந்த பூஸ்டர் இருக்கும், அதில் 1 2 3 பிளக் ரெகுலேட்டர் இருக்கும். சில சமயம் கையோடு வேறு வந்துடும், அது இன்னும் பிரச்சனை. அதுக்குன்னு அவள் கட்டிங் பிளேயர் ஒன்று வச்சுருப்பான், அது அவளுக்கு தான் ஒர்க் ஆகும். அப்போ நாம் ஒன்றுக்கு எழுந்து போய் அதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு எக்ஸசைஸ் இருந்தது. இப்போ இப்படி தட்ட ஆரம்பிச்சோம். என்னது? தாகன சோஷண பிளாவன பற்ற கேட்டால் சொல்லுவேன். பெருமாள் திருவாரூர் படித்து தாகன சோஷண பிளாவனன்னா அந்த மாதிரி அந்த ரிமோட்டை கண்ட்ரோல் வச்சு இப்படி தட்டணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். 2 தட்டு தட்டினா தான் ஒர்க் ஆகும். இப்போ டிவி ஒல்லியாக போயிடுத்து, நாம் குண்டா போட்டோம், உட்காந்த இடத்துலேருந்து எழுந்துக்கிறதே இல்லையே. ஆனால் ஒரு வேடிக்கை சுவாமி, ரொம்ப விசித்திரம். நானும் யோசிச்சு பார்ப்பேன், டிவி ஆன் பண்ணிட்டு இவன் எதுக்கு ஃபோனை பார்த்துட்டு இருக்கான்? இப்போ இவன் எதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறான்? ஒன்று அதை ஆஃப் பண்ணு, இல்லை இதை விட்டுடு. அங்கேயே ஓடிட்டு இங்கேயே பார்த்துட்டு இருக்கான். எங்கேயுமே அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு இப்போ புரியுறதா? மனசு நிற்கலை பற்றியடா.